அவன் நல்லாவே கடுப்பாயிட்டால. ஆமாங்க. நான் குடுக்கற காசுக்கு நீ நல்லா தான் நடிக்கிற. இப்படியே வெறுப்பேத்தி அவளை சீக்கிரமா இங்க இருந்து துரத்தி விட்டுணும். சரி. அத கேக்குறியாக்கா? அது ஒண்ணு இல்லக்கா, அந்த ஹாசினிய வெறுப்பேத்தணும்னு நானும் முத்துலட்சுமி ஒரு டீல் பேசியிருக்கோம். அப்படியா? இப்பெல்லாம் கடுப்பேத்தினாதான் அவ வெறுப்பாகி என் பக்கம் வரவே மாட்டான். அதனாலதான் நாங்க இப்படி நடந்துக்கிறோம். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத, சரியா? முத்துலட்சுமி நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க. அக்கா, நான் இப்படியே அவளை வெறுப்பேத்தி அவளை என் கிட்டே வரவிடாம பண்ண போறேன்க்கா. சரி எனக்கு கடைக்கு டைம் ஆச்சு, நான் வரேன்க்கா. வரேமா? என்னடி இந்த பிளானே நம்ம போட்டதான். இது தெரியாம இவனும் நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு அவளை நல்லா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான். முதல்ல அவளை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துண்ட காணும் துணியை காணும் ஓட விட்டா சரிதான். கண்டிப்பாங்க, அது சீக்கிரமாவே நடக்கும். நடந்தாகணும். சரி நம்மள ஒன்னா பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நீ வேலையை பாரு. அங்க பாரு, அந்த ஹாசினி இங்கதான் இருக்கு. ஓ அப்படியா? அவளை வெறுப்பேத்தான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியாங்க. சரிங்க, உங்களுக்கு சிரமம் இல்லைன்னா தாராளமா எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு என்னமா சிரமம் இருக்க போது? உனக்கு உதவி பண்றதை விட வேற என்ன வேலை எனக்கு இருக்கு? இரு, நான் போய் தண்ணி அரைச்சு ஊத்துறேன். அப்படி துவைக்க கூடாதுமா. என்னமா நீ? இரு, நான் உனக்கு சொல்லி தரேன். இந்த சோப்பை இப்படி கையில இப்படி துவைச்சு முடிச்சிட்டு இத பாரு, இத இந்த மாதிரி நல்லா அலசி எடுக்கணும். முத்துலட்சுமி